வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம க்ரூட் ஆயிலை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது நம்ம ஹார்மஸ் கிரைசிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜனவரி டு ஃபெப்ரவரி ஆஃப் 2026 பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கிட்டத்தட்ட 130லேருந்து 150 கப்பல்கள் வந்து தினமும் போய் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்தியா கன்சியூம் பண்ணக்கூடிய பிரெண்ட் க்ரூடுங்கிறது வந்து ஒரு பேரலுக்கு $60 to $70 அப்படிங்கிற ரேஞ்சில் ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பீக்காக வந்து வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வந்து May 31 ஒரு மிட் ஏப்ரல் வரைக்கும் நடக்கும்போது ஆயிலோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட $120லேருந்து $140 வரைக்கும் பீக் ரீச் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக எந்த கப்பல்களுமே ஆல்மோஸ்ட் வந்து எந்த கப்பலுமே அந்த வழியாக ட்ரேட் ஆகாத பட்சத்தில் $120லேருந்து $140 இருந்துச்சு க்ரூட் ஆயில். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் அமைஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் வழியாக ஒரு 25 கப்பல்கள் தினமும் போய் வந்தபோது அந்த பேரலோட டாலர் ப்ரைஸ் வந்து ஒரு $70 to $80 அப்படிங்கிற மாதிரி மாடரேட் ஆயிருந்துச்சு. பட் இப்போ திருப்பி வந்து கொஞ்சம் அது ஒரு கன்ஃபியூஷன் நிலவரப்ப இன்னமும் வந்து அந்த 25 கப்பல்கள் வந்து இன்னைக்கு ஒரு 10 கப்பல் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வருது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு $80 to $90 தான் ட்ரேட் ஆகுதே தவிர நம்ம வந்து நார்மலாக நம்ம என்ன சொன்னோம், நார்மல்சி வந்து $130 to $150 150 ஷிப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு அந்த ஸ்ட்ரெயிட் மூலமாக வந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து ஒரு வெறும் 10 ஷிப்ஸ் தான் வந்து அதே ஸ்ட்ரெயிட் மூலமாக வருது. இருந்தாலும் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அலார்மிங்காக ஒரு 100+ ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகலை. நமக்கு இன்னுமே வந்து 80 to 90 ஆக்செப்டபிள் லெவல்ஸில் தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ஏன் டிமாண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம கோவிட் வந்ததுக்கப்புறம் டிஜிட்டல் அடாப்ஷன், நம்ம வந்து எப்படி ஆன்லைனில் டிவி பார்க்குறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, ஆன்லைனில் படிக்கிறதுன்னு சொல்லி குவிக்காக அடாப்ட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த கிரைசிஸ் வந்ததுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக வந்து மக்கள், கண்ட்ரிஸ் எல்லாருமே வந்து எப்படி ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் இல்லை எலக்ட்ரிசிட்டி எப்படி வந்து குவிக்காக மொபிலிட்டியில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி குவிக்காக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து கன்வென்ஷனல் எனர்ஜி ப்ளஸ் வந்து எலக்ட்ரிசிட்டி இவிஸ் அடாப்ஷன் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனாலவே வந்து ஒரு சைடு என்ன சப்ளை கன்ஸ்டன்ட்டாக இருந்தாலுமே வந்து டிமாண்டும் ரொம்ப கம்மியாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இன்னுமே வந்து பிரெண்ட் க்ரூட் வந்து ஒரு $80 to $90 அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருக்குது. ஸோ இது இங்கேருந்து வந்து இந்த இன்னும் வந்து இந்த வார் எக்ஸ்கலேட் ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அப்படிங்கும்போது $80 to $90 வந்து இந்தியாவுக்குமே ஒரு ரொம்ப அக்செப்டபிளான லெவல்ஸ். ஸோ இதுலேருந்து இன்னுமே குறைஞ்சிச்சுன்னா வந்து இங்கேருந்து வெரி ரொம்ப கம்ஃபர்டபுள் லெவல்ஸில் இந்தியாவுக்கு வரும். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு வெரி ப்ராஃபிட்டபிள் அண்ட் பாசிட்டிவான அவுட்லுக் மேக்ரோவைஸ். தேங்க்யூ.